இப்போ கேக்குதா? ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம அட்வான்ஸ்ட் கலர் கிரேடிங் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு கலர் கிரேடிங் கிளாஸ் பார்த்தோம். அது மேஜரா என்ன பார்த்தோம்னா, அதுல ஓவர்வியூ மாதிரி தான் இருந்துச்சு அதுல. ஓகேவா? நீங்க இதுவரைக்கும் அந்த கிளாஸ் பார்க்கலன்னா, பார்த்துட்டு இந்த லைவ் கிளாஸ பாருங்க. இல்லன்னா நீங்க வந்து மேபி நீங்க வந்து உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஓகேவா? மோஸ்டா புரியவே புரியாது உங்களுக்கு. ஜஸ்ட் அந்த கிளாஸ்ல பார்த்தா உங்களுக்கு ஓவர்வியூ கிடைக்கும். என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுல வந்து கொஞ்சம் நெறைய பேருக்கு புரியாம இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த கிளாஸ்லயே. ஓகேவா? அதையும் கிளியர் பண்றதுக்கு இந்த லைவ் கிளாஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நீ பார்க்க வேண்டியது வந்து அந்த ரெக்கார்டட் கிளாஸ். ரெக்கார்டட் கிளாஸ் பார்த்துட்டு இந்த கிளாஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணணும். ஒருவேளை நான் வந்து ரெக்கார்டட் கிளாஸ் பார்க்கல அப்படின்னா வந்து நீங்க லீவ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ரெக்கார்ட் கிளாஸ் நீங்க பார்த்து முடிச்ச பிறகு, கலர் கிரேடிங் கிளாஸ் பார்த்து முடிச்ச பிறகு, அப்புறம் வந்து இந்த லைவ் கிளாஸோட ரெக்கார்டிங்க பாருங்க. ஓகேவா? அண்ட் நீங்க வந்து பரவால்ல நான் அந்த லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன். அண்ட் வந்து ரெக்கார்ட் கிளாஸ்லயே நான் பார்க்குறேன் அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்க உங்களுக்கு டவுட் கேட்கறதுக்கு வந்து நெறைய இடம் இருக்குது. நெறைய புதிய விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ, இப்ப நான் வந்து ஒரு Q&A செஷன் மாரி வைக்கலாம். ஓகேவா? இப்ப வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இப்ப வந்து ஒரு ஃப்ரேம்ல ஒருத்தர் தனியா நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த ஃப்ரேமே வந்து ரெட் கலர்ல இருக்கு. ஓகேவா? இது என்ன டினோட் பண்ணுது? ரொம்ப ஈஸி கைஸ். கமான் கைஸ், கமான் கைஸ். இன்டராக்டிவா இருங்க. ஓகே. ரெட்னா வந்து சேட் கிடையாது. ஓகே, சேட்ல கூட நம்ம காமிக்கலாம். டேஞ்சர். ஓகேவா? அவங்க வந்து டேஞ்சர்ல இருக்காங்க. அண்ட் வந்து லவ், அஃபெக்ஷன் கூட ரெட்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாரி விஷயங்கள நம்ம ஃப்ரேம்ல காட்டுறதுக்கு நம்ம கலர் கிரேடிங்ல கூட யூஸ் பண்ணலாம். ஓகேவா? கலர் கிரேடிங்ல மேஜரா நம்ம ஃபிலிம்லலாம் பார்த்தோன்னா, எப்படி சொல்றது? ஒரு கம்ப்ளீட்டா அந்த ஃப்ரேமே ரெட் பண்றதெல்லாம் இருப்பாங்க. அது நம்ம கிரியேட்டர் சைட்ல பார்க்கும்போது ரொம்ப கம்மியா பண்ணுவோம். ஆனா நம்மளும் ட்ரை பண்ணலாம். அந்த பி-ரோல்ஸ்லலாம் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாரி ஒரு ஃபேமஸான கலர் கிரேடிங் இது இருக்குது. ஓகேவா? அது என்னன்னா ஆரஞ்ச் அண்ட் டீல். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆரஞ்ச் அண்ட் டீல்ன்னு சொல்லுவாங்க. நெறைய மூவிஸ்ல இருக்கும். கிறிஸ்டோபர் நோலன் மூவிஸ்லாம் நெறைய இருக்கும். ஆரஞ்ச் அண்ட் டீல் கலர் கிரேடிங்ல ஏதாவது உங்களுக்கு மூவிஸ் தெரிஞ்சதுன்னா, நீங்க வந்து சாட்ல போடலாம். ரைட். ஆரஞ்ச் அண்ட் டீல் வந்து என்னன்னா, கலர் ஸ்பெக்ட்ரம் தெரியும்ல உங்களுக்கு? ஹியூன்னு சொல்லிட்டு கலர் ஸ்பெக்ட்ரம் இருக்கும். அதுல எல்லா கலர்ஸும் இருக்கும். ஓகேவா? அதுல வந்து ஆரஞ்சும், டீலும் ஓகேவா? எல்லாம் ஆப்போசிட்டா இருக்கும். நீங்க எந்த கலர் எடுத்துட்டாலும் அத இன்வெர்ட் பண்ணனா இன்னொரு கலர் வரும். ஓகேவா? அதுல இப்போ ஆரஞ்சுக்கு ஆப்போசிட்டான கான்ட்ராஸ்டான கலர் என்னன்னா டீல். ஓகேவா? அது வந்து ஆரஞ்சுக்கு டீல்னா, டீல் வந்து என்ன கலர்னா ப்ளூ கலர். ஓகேவா? ப்ளூ கலர் மாரி இருக்கும். ஆனா ப்ளூன்னு சொல்ல மாட்டோம். டீல்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? லைட்டர் கலரா இருக்கும். நீங்க யாரெல்லாம் இங்க சூப்பர் டீலக்ஸ் பார்த்துருக்கீங்க? சூப்பர் டீலக்ஸ்ல வந்து அந்த கலர் ரீடிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆரஞ்ச் அண்ட் டீல் வித்தியாசமா இருக்கும். ஓகே. இப்போ நான் வந்து 2 மூவி எக்ஸாம்பிள் மட்டும் காட்டுறேன். ஓகேவா? ஓகே. ஸ்கிரீன் தெரியுதா? இதுல பார்த்தீங்கன்னா, இதுல கீழ வந்து டப்பா டப்பா குடுத்துருக்காங்கல்ல, இதுல வந்து கலர் பேலட். இதுல நீங்க அந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க ஆரஞ்ச். ஓகேவா? இந்த ஆரஞ்செல்லாம் பாப் அவுட் ஆயிருக்குது. அண்ட் அந்த ஃப்ரேம்ல எங்கெல்லாம் ப்ளூ இருக்குதோ, அதெல்லாம் வந்து பாப் அவுட் ஆயி தெரியுது. ஓகேவா? இதான் ஆரஞ்சு டீல். ஓகேவா? இதுல வந்து ஆரஞ்சு வந்து அந்த அளவுக்கு இல்ல. மே இந்த ஆரஞ்சு டீல் கலர் கிரேடிங்ல விஷயம் என்னன்னா, நெறைய ஃப்ரேம்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆரஞ்ச வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்க. அண்ட் சில ஃப்ரேம்ல வந்து கோல்டா காட்டும்போது, டீல எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்க. ஓகேவா?
பட் சில ஃப்ரேமில் வந்து ரெண்டுத்தையும் பேலன்ஸ்டாக வச்சிருப்பாங்க. சூப்பர் டீலக்ஸ்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும். நான் சூப்பர் டீலக்ஸோட ட்ரெய்லர் இப்போ ப்ளே பண்ணுறேன், ஓகேவா? அதில் 2 ஃப்ரேம் காட்டுறேன், உங்களுக்கு வந்து புரியும். நிறைய மியூசிக் வீடியோஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நீ இங்கிலீஷ் சாங்ஸ்லாம் கேட்டிங்கன்னா அதில் நிறைய சாங்ஸில் வந்து ஹாரி ஸ்டைல்ஸ் ஒரு பாட்டு வந்து அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? அது வந்து என்ன பாட்டுனா அசிட் வாஸ், ஓகே, அசிட் வாஸ் பாப்புலரான சாங், ஓகேவா? அதில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆரஞ்சு டீல். ரொம்ப பாப்புலர் இது சூப்பர் டீலக்ஸ். ஸ்க்ரீன் தெரியுதா கைஸ்? யூடியூப் ஸ்க்ரீன். ஓகே, இந்த ஃப்ரேம் பாருங்களேன். இங்கே இந்த டீல்லாம் வந்து பாப் அவுட் ஆயிருக்குது அண்ட் ஆரஞ்சு இருக்குது. இது பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள், ஓகேவா? எனக்கு வந்து சூப்பர் டீலக்ஸோட படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து சூப்பர் டீலக்ஸோட கலர் ரேட்டிங் வந்து ரொம்ப ஃபேவரட். நான் வந்து ஆரஞ்சு டீலை வந்து தமிழில் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணி அந்த படத்தோட தீமுக்கும் செட் ஆனிச்சுன்னா சூப்பர் டீலக்ஸ் தான், ஓகேவா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். இதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒன்றும் இல்லை, ப்ரீமியர் ப்ரோவில் வந்து 2 கலர் செப்பரேட் பண்ண போகிறோம். என்ன கலர்னா ஆரஞ்சு தனியாக எடுக்க போகிறோம், ப்ளூ தனியாக எடுக்க போகிறோம். ரெண்டுத்துக்கும் வந்து கலரிங் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம், ஓகேவா? ஒன்றுக்கு வந்து ஆரஞ்சு கொடுக்க போகிறோம், ஒன்று டீல் கொடுக்க போகிறோம். இப்படி பண்ணாலே வந்து அவ்வளோதான். கலர் ரேட்டிங்கில் வந்து நம்ம ஆரஞ்சு டீல் கொண்டு வந்துடலாம். இல்லை எனக்கு வந்து இவ்வளோ ஒவ்வொரு வாட்டி மேனுவல் பண்ண முடியாது, ப்ரீசெட் போட்டாலும் அது செட் ஆகாது அப்படின்னா வந்து நான் சொல்லியிருப்பேன் ரெக்கார்ட் கிளாஸில் லெட்ஸ்னு ஒன்று இருக்குதுன்னு, ஓகேவா? லுக்அப் டேபிள்னு சொல்லிட்டு. லுக்அப் டேபிள்னா வந்து ஆக்சுவலி என்னன்னா ஒரு ப்ரீசெட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அது போட்டோன்னா உங்கள் ஃப்ரேம் வந்து ஆரஞ்சு டீலாக மாறிடும். ஆக்சுவலி என்கிட்ட நிறைய லுக்அப் டேபிள் இருக்குது. நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம், ஓகேவா? உங்களுக்கு ஒரு பேக் ப்ரொவைட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண அப்புறம், ஓகேவா? அந்த பேக் உங்களுக்கு கிடச்ச அப்புறம் அதில் வந்து நிறைய லுக்அப் டேபிள்ஸ் இருக்கும், ஓகேவா? நம்ம வந்து இப்போதைக்கு பேக்கில் இருக்கிற லுக்அப் டேபிள்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. கூகுளில் வந்து நம்ம தேடுவோம், ஓகேவா? தேடி ஒரு லுக்அப் டேபிள், ஓகேவா, ஆரஞ்சு டீல் கண்டுபிடிச்சி அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? பார்க்கலாமா? ஓகே. ஓகே, ப்ரீமியர் ப்ரோவோட ஸ்க்ரீன் தெரியுதா? இப்போ நான் 2025 யூஸ் பண்ணுறேன். நான் வந்து எனக்கு இப்போ அப்டேட் வந்துருச்சு. இந்த அப்டேட்டில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது கைஸ், ஓகேவா? பெட்டர் 2024ஓட 2025 வந்து பெட்டர். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கிராக் வெர்ஷன் வரல, ஓகேவா? ஸோ கிராக் வந்தோன்னா நீங்கள் ஏற்றிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ப்ரீமியம் வெர்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து டவுன் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒர்க் ஸ்பேஸஸில் வந்து கலர் ஒர்க் ஸ்பேஸில் இருக்கும். ஒர்க் ஸ்பேஸ் எப்படி மாற்றணும் உங்களுக்கு தெரியும்ல? ஜஸ்ட் விண்டோவில் போயிட்டு ஒர்க் ஸ்பேஸஸில் நிறைய ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும். நான் மோஸ்ட்டாக ஆல் பேனல்ஸ்லேயே இதெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். ஆல் பேனல்ஸ் எடுத்துகிட்டு தேவையில்லாதெல்லாம் பேனல்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளுக்குன்னு சொல்லிட்டு இந்த சேவ் அஸ் அ நியூ, ஓகேவா? சேவ் அஸ் நியூ ஒர்க் ஸ்பேஸ் இருக்கா, இது கிளிக் பண்ணி நம்ம பேரை போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்களேன். நம்மளுக்குன்னு ஒன்று, ஓகேவா? இப்போ புது வருஷனால எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ ஓகே, ஆல்ரெடி வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா கலர் கிரேடிங்கில் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணி காமிச்சேன், ஓகேவா? ஆக்சுவலி எப்படி ஒர்க் ஆகுது இந்த ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு வந்து நம்ம ஒன்று எடுத்துக்கலாம், ஓகேவா? இதில் போயிட்டு பார்ஸ் அண்ட் டோன், ஓகேவா? ஸோ இதில் நம்மளுக்கு ஆடியோ தேவையில்லை. இதில் வந்து எல்லா கலர்ஸ் இருக்குது, ஓகேவா? நம்மளுக்கு இப்போ தேவைப்படுறது அப்படின்னா வந்து ஹைலைட்ஸ், ஷேடோஸ், அதுக்கப்புறம் வந்து ஒயிட்ஸ் அண்ட் பிளாக்ஸ், இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த போர்ஷன் தேவைப்படும், ஓகேவா? இந்த 2 போர்ஷன் அண்ட் இந்த 2 போர்ஷன். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் இந்த இதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணிக்கிறேன், ஓகேவா?
ஓகே. சேச்சுரேஷன் கம்மி பண்ணிக்கலாமா? ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ வந்து நான் ஷேடோஸை வந்து குறைக்கிறேன். ஷேடோஸை குறைச்சா என்ன ஆகுதுன்னு பாருங்க. இந்த கிரே ரீஜன் வந்து ரொம்ப டார்க் ஆகுதா? ஓகே. இப்போ வந்து ஷேடோஸ்னா என்னன்னா, லைட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஷேடோஸ். ஓகே. ரியல் லைஃப்ல நீங்க லைட்ட நீங்க ஒரு ஆப்ஜெக்ட்ல அடிச்சீங்கன்னா, ஒரு ஷேடோ விழும்ல. அந்த ஷேடோல தான் வந்து இந்த கிரே அந்த இதுல இருக்கும். ஓகேவா? கிரே அந்த மாரி கலர்ல இருக்கும். ஸோ நம்ம ஷேடோஸ வந்து கம்மி பண்ணோம்னா, அந்த இது டார்க் ஆகும். புரியும்னு நெனைக்கிறேன். நீங்க மேல இருக்கிறத விட்டுருங்க. கீழ இருக்கிற இத பாருங்க. ஓகேவா? டார்க் ஆவுதா? ஓவராலா பாருங்க கிரே வந்து டார்க் ஆகுது. அண்ட் இந்த கிரேடியன்ட் நடுவுல ஒரு கிரேடியன்ட் மாரி இருக்கா? இதையும் நோட்டீஸ் பண்ணுங்க. நான் ஷேடோஸ் கம்மி பண்ண சாரி. கம்மி பண்ண அதுவும் வந்து இன்டென்சிட்டி இன்கிரீஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ நான் வந்து ஹைலைட்ஸ வந்து இப்போ ஷேடோஸ் வந்து கூட்டுறேன். பார்த்தோன்னா, அந்த கிரே வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஒயிட்டான கிரே ஆகுது. ஓகேவா? புரியும்னு நெனைக்கிறேன். பிரைட்டர் ஆகுது. ஸோ இதான். இந்த வீடியோஸ்ல வந்து ஷேடோஸ வந்து நீங்க வந்து கம்மி பண்ணிட்டு இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஷேடோஸ வந்து நீங்க குறைச்சீங்கன்னா, ரொம்ப டார்க்கா இருக்கும் அந்த ஷேடோஸ்லாம். ஓகேவா? இந்த பிளாக் கிட்ட போகும். நீங்க ஷேடோஸ இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா, அது ஒயிட் கிட்ட போகும். மேக்ஸிமமா ஒரு டைனமிக் ஒரு இமேஜ காட்டணும்னா, நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஹைலைட்ஸ வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டு ஷேடோஸ் கம்மி பண்ணிருவோம். ஸோ வந்து அது ரொம்ப கான்ட்ராஸ்ட்டா இருக்கும். புரியும்னு நெனைக்கிறேன். நீங்க டைரக்ட்டா கான்ட்ராஸ்ட்ட இன்கிரீஸ் பண்ணும்போது, கலர்ஸும் வந்து டிஃபரன்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாரியும் பண்ணலாம். இந்த மாரி ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க கான்ட்ராஸ்ட்டா ஒரு இமேஜ் வந்து கான்ட்ராஸ்ட்டா காமிக்கலாம். மோஸ்ட்டா நாங்க வந்து மேவரிக் ப்ரோக்கு பண்றது வந்து இதான். ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் வந்து ஆப்போசிட்டா பண்ணுவோம். அப்பதான் வந்து கொஞ்சம் டைனமிக்கா ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேவா? கான்ட்ராஸ்ட்டா இருக்கும் அந்த ஃப்ரேமு. அதுக்கப்புறம் கீழ ஒரு ஒயிட்ஸ் அண்ட் பிளாக்ஸ் இருக்குல்ல. இத அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? எல்லாருக்கும் வந்து பிரீமியர் ப்ரோ ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? ஓகே. ரைட், ரைட், ரைட். இப்போ வந்து ஒயிட்ஸ் அண்ட் பிளாக்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒயிட்ஸ வந்து கம்மி பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இந்த பொசிஷன் ஒயிட்டா இருக்குதா? இத கவனிங்களேன். கம்மி பண்ணேன்னா டார்க் ஆகுது. இப்போ நான் வந்து இன்கிரீஸ் பண்றேன்னா, ரொம்ப பிரைட்டர் ஆகுது. ஓகேவா? நீங்க இது கிரேடியன்ட்ல நோட்டீஸ் பண்ணா தெரியும். அது எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்ட்டு. அந்த எக்ஸ்போஷர் வந்து ஒயிட் எவ்வளோ பிரைட்னஸ் கூட்டி குடுக்கும். வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா? அண்ட் பிளாக்ஸ். நீங்க இந்த கிரே போர்ஷன் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க. நான் வந்து கிரே இருக்குது. நான் பிளாக்ஸ் கம்மி பண்ணேன்னா, அப்படியே இந்த கிரே வந்து பிளாக்கா மாறிடுது. ஓகேவா? ஒண்ணுமே இல்ல. எங்கெல்லாம் வந்து இந்த டார்க்கரான போர்ஷன் இருக்கோ, அதெல்லாம் வந்து பிளாக்கா மாத்தும். இந்த ஆப்ஷன். அண்ட் வந்து இப்ப நான் இன்கிரீஸ் பண்ணேன்னா, இங்க பாருங்க. ரொம்ப கிரே வந்து ரொம்ப ஒயிட்க்கு நோக்கி இருக்குது. ஸோ இதான் கைஸ். இவ்வளவுதான். அண்ட் சேச்சுரேஷன். இப்போ வந்து சேச்சுரேஷன் கம்மி பண்ணா எல்லாம் வந்து கலர்ஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குதா? இப்போ நான் இன்கிரீஸ் பண்ணா 100 ஓகே அது நார்மல். நான் இப்போ இன்னும் இன்கிரீஸ் பண்ணேன்னா, இந்த கலர் இன்னும் கொஞ்சம் இதாகும். ஓகே வைப்ரண்ட் ஆகும். அதே நீங்க கிரியேட்டிவ் பேனல்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது. ஓகேவா? இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு வைப்ரன்ஸ்ன்னு இருக்கும். இத கம்மி பண்ணேன்னா பாருங்க இந்த ஃபுல்லா கம்மி பண்ணிட்டேன். ஆனா பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறல. கலர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பூஸ்டடா இல்லாம இருக்குது. ஸோ நான் இத இன்கிரீஸ் பண்ணேன்னா, பயங்கர வைப்ரன்ட்டா இருக்குது. ஸோ புரியும்னு நெனைக்கிறேன். இவ்வளோதான் கைஸ். இத நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, இது ஒரு ஃபுட்டேஜ்ல எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து கலர் கரெக்ஷன்ல வந்து நீங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கலாம். ஓகேவா? அது மாரி இல்லாம ஒரு ஒரு லுமெட்ரி ஸ்கோப்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குது. ஓகேவா? அது எப்படி யூஸ் பண்ணலாம்னா, ஸோ இதான். ஓகேவா? வந்து நம்ம ஃபுட்டேஜ்ல போயிரலாம். இப்போ நீங்க வந்து நம்ம பரேடு, வேவ் ஃபார்ம்னு ஒண்ணு 2 இருக்குது வச்சுக்கோங்க. அத நம்ம வந்து மோஸ்ட்டா யூஸ் பண்றோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வேவ் ஃபார்ம் பார்க்கலாம். வேவ் ஃபார்ம்ல ஆர்ஜிபின்னு இருக்குதா? இது குடுத்தா இந்த மாரி ஒரு வேல்யூ இருக்கும். இது வந்து ஐஆர்இன்னு சொல்லுவாங்க. ஐஆர்இக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து இருங்க. நான் பார்த்தே சொல்றேன். சாரி அது டிஃபிகல்ட்டா இருக்கும். ம், ம். ஓகே. ஆக்சுவலி அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸான ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். வேல்யூஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து குரூப்ல போடுறேன். அண்ட் வந்து நான் அந்த ஏஐ கிரியேட்டர்னு ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அத நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓகேவா?
எல்லாரும் வந்து இந்த ஸ்டோரி டெல்லிங்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்களா? இந்த அசைன்மெண்ட் இன்னைக்கு தான் டெட்லைனு. சப்மிட் பண்ணிருங்க. இன்னைக்கு நைட்டு 10 o'clock ஓகேவா? அதுக்கப்புறம் ரிவ்யூ தான். உங்களுக்கு நிறைய டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே டிலே பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அந்த அசைன்மெண்ட்டை நான் பார்த்த அப்புறம் நான் வந்து செகண்ட் அசைன்மெண்ட்கான, அதாவது நம்ம செகண்ட் கிளாஸில் பார்த்தோம்ல, சாரி தேர்ட் கிளாஸில் பார்த்தோம்ல, ஏஐ ஜென்ரேஷன், அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, அசைன்மெண்ட்டாக பார்க்கலாம் எப்படி பண்ண போறீங்கன்னு. ஸோ இது என்னன்னா ஆர்ஜிபின்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒயிட்டு விட்டுருங்க. 3 கலர் இருக்கா, ரெட்டு கிரீனு ப்ளூன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து இப்போ ரெட்டு வந்து எவ்வளோ பிரைட்டாக இருக்குது, ப்ளூ வந்து எவ்வளோ பிரைட்டாக இருக்குது, க்ரீன் எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ஐஆர்இ வேல்யூஸ். இது 0 to 100 வச்சுக்கோங்களேன். 0 வந்து பிச் டார்க், 100 வந்து இந்த ஒயிட்டாக இருக்கும்ல அந்த இது. ஸோ நடுவில் இருக்கிறது தான் இது. நம்ம ஃபுல்லாக மேலே ஏற்றிட்டாலும் டீட்டெயில்ஸ் இருக்காது, ஃபுல்லாக கீழே ஏற்றிட்டாலும் டீட்டெயில்ஸ் இருக்காது. 0 to 99 இதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டு கிரீன் ப்ளூ வந்து எவ்வளோ வேல்யூ இருக்குது, எவ்வளோ வந்து பிரைட்டாக இருக்குன்னு சொல்லி இதில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள் மொத்தமாக ஏறுதா? ஏன்னா ஹைலைட்ஸ் இது பண்ணும்போது 3 கலருக்கும் நான் ஏறுது. இதே நான் ஒரு பார்ட்டுக்கு மட்டும் நான் ஏற்றுறேன்னா அது மட்டும் ஏறும். ஓகேவா? ஸோ இதான், இதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக என்னென்னா இந்த 0 to 100ல் நீங்கள் மேனேஜ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வேவ் ஃபார்ம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, இதில் லூமா போங்க. ஸோ லூமா தான் மேட்ரு. இப்போ லூமா வந்து கரெக்டாக இந்த ஃபுட்டேஜ் வந்து கேமராலேயே பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, பேசிக்காக என்னன்னா கீழே இருக்கிறது பாருங்க, 0ல டச் ஆகணும் இந்த லைனு. என்ன எப்படி இருக்கும்னா, இப்போ பிளாக்ஸ் நான் கம்மி பண்ணுறேன். இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஃபுட்டேஜ். 0ல டச் ஆகலை. இப்போ நம்ம வந்து என்ன கலர் கிரேடிங்கில் 0 டச் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணலாம், ஒயிட்ஸு, பிளாக்ஸு, ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ். மெயினாக இது அஃபெக்ட் பண்ணுறதுன்னா ஒயிட்ஸ் அண்ட் பிளாக்ஸ் தான். ஓகேவா? நான் ஒயிட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் டச் பண்ண வைக்கிறேன். ஓகே, ஓவராக கீழேயும் போயிடக்கூடாது. நீங்கள் ஃபுட்டேஜை பார்த்தா தெரியும், இங்கே ஒரு மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி ஆகக்கூடாது. கரெக்டாக நீங்கள் வந்து டச் பண்ண வைக்கணும். ஓகேவா? மோஸ்ட்டாக நீங்கள் எடுக்கிற கேமரா ஃபுட்டேஜில் வந்து ஒயிட்ஸ் அண்ட் பிளாக்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வரலாம். வராத பட்சத்தில் நீங்கள் வந்து லாக் ஃபுட்டேஜ் பண்ணுறீங்கன்னா, லாக் ஃபுட்டேஜில் இந்த பிரச்சனை வந்து ஓவராக வரும். இது வந்து ஒரு ரெக்ஸ் 709. பார்த்தீங்களா, ரெக்ஸ் 709. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸானது. இதில் எல்லா கலர்ஸுக்கும் ஓரளவுக்கு வந்துடும். லாக் ஃபுட்டேஜ் என்னன்னா ரொம்ப ஃபேடடாக இருக்கும். ஓகேவா? ஃபேடடாக இருந்தால் எதுக்கு நம்ம ஃபேடடாக எடுக்கணும்? கேமராவில் சும்மா நம்ம ரெக்ஸ் 709 எடுத்துடலாம்னா, லாக் ஃபுட்டேஜ் இருந்தால் தான் நம்ம வந்து கலர் கிரேடிங்கில் இன்னும் கொஞ்சம் நம்ம புஷ் பண்ண முடியும். எல்லா கலர்ஸையும் ஆல்டர் பண்ணலாம். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்னும் 100 நான் டச் பண்ணல. ஓகேவா? நான் வந்து ஒயிட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இது பெர்ஃபெக்டாக இருக்கு. ஒன்றுமே இல்லை, இங்கே டச் ஆயிடுச்சா போதும். ஓகேவா? இந்த மாதிரி 0 to 99 இந்த பாயிண்ட்டில் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்போஷர் இருக்குல்ல, இது கம்ப்ளீட்டாக ஏற்றுறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள் எல்லாமே மேலே போயிடுச்சு, எல்லா டீட்டெயில்ஸும் மேலே போயிடுச்சு. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேனே, நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அவரோட ரெப்ளிகேஷன் இது இந்த கிராஃபில் தெரியுது. இது வந்து லெஃப்ட் டு ரைட் எல்லாமே இது ரீட் பண்ணி ஒரு டேட்டாவாக வந்து கிராஃபாக ஷோ பண்ணுது. அவ்வளோதான் கைஸ். ஓகேவா? இதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்போசரை வந்து கரெக்ட் பண்ணலாம். எவ்வளோ எக்ஸ்போசர் இருக்குது, அதிகமாக இருக்குதா, கம்மியாக இருக்குதா? கம்மியாக இருந்தால் பாருங்கள் இப்படி இருக்கும், பிச் டார்க்கில் இருக்கும். அதிகமாக இருந்தால் இப்படி இப்படி இருக்கும். ஓகேவா? டீட்டெயில்ஸே இருக்காது, எல்லாமே இங்கே பாருங்கள் எல்லாமே பிளெண்ட் ஆயிரும். ஸோ இதான் கைஸ், இதை வச்சு தான் நீங்கள் வந்து உங்கள் வீடியோவில் இருக்கிற ஒயிட்ஸ் அண்ட் பிளாக்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். அகெயின் நான் சொல்கிறது அதான், ரெக்கார்டில் சொன்னது அதான். நீங்கள் ஒரு ஃபுட்டேஜ் கையில் எடுத்து நீங்கள் வந்து கலர் கிரேட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகேவா? நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எடிட்டிங் வந்து ஒரு கோர்ஸ் எடுத்து ஒரு வாட்டி படிக்கும்போது, அட்வான்ஸ் கலர் கிரேடிங் படிக்கும்போது என்னாச்சுன்னா, நான் வந்து பார்த்துட்டேன். ஓகேவா? ஃபுல்லாக பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணவே இல்லை. ஒரு நாள் நான் ட்ரை பண்ணும்போது அது வந்து ஆக்சுவலி வரவே இல்லை. ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பாக சொல்லப்போம் கலர் கிரேடிங்கிறது. போக போக உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஓகே, அதை வந்து ரிப்ளிகேட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஹைச்சஸ்எல் செகண்டரின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி வேவ் ஃபார்ம்லேயே இன்னொன்று இருக்குது, காமிச்சிடுறேன். ஸோ வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பரேட். ஓகேவா? பரேட் வந்து கம்ப்ளீட் டிஃபரெண்டாக இருக்கும். நான் வந்து பரேட் ஆன் பண்ணிக்கிறேன், வேவ் ஃபார்ம் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பரேட் என்னன்னா உங்களுக்கு RGBன்னு தனியாக இருக்குதா, இது மூணுமே பேலன்ஸ்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்கறது. ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு வீடியோவில் பிங்க், நான் எக்ஸ்போசர் கரெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து நான் வீடியோவில் பிங்கிஷாக இருக்குது, கேமரா வந்து மொபைல் கேமரா வந்து அது ஏஐயில் வச்சு பூஸ்ட் பண்ணுறேங்கிற பேரில் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருது, இந்த மாதிரி கலரில் கொடுத்துருது அப்படின்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்? இங்கே பாருங்களேன்,
ரெட் வந்து இப்படி இருக்குது, கிரீன் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது, ப்ளூ வந்து அதிகமா இருக்குது. இத எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படி கேட்டீங்கன்னா, உங்க வீடியோல ஒயிட்டான ஸ்பாட் ஓகேவா? ஒயிட்டஸ்ட்டான ஸ்பாட்ட வந்து ஸ்பாட் பண்ணணும். ஓகேவா? எப்படி ஸ்பாட் பண்ணலாம்னா, இப்ப நம்மள பொறுத்தவரைக்கும் அதாவது ரியல் லைஃப்ல நான் சொல்றது வந்து ரியல் லைஃப்ல. ரியல் லைஃப்ல இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒயிட்டா தான் இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ ஒரு கண்ணு ஒயிட்டா இருக்கும். ரியல் லைஃப்ல வந்து ஒரு கண்ணு வந்து ஒயிட்டா இருக்கும்னு வச்சுக்கலாம். இல்ல பின்னாடி தான் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த ஸ்விட்ச் பாக்ஸ் வந்து தெரியல. தெரிஞ்சா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். எதுக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ரியல் லைஃப்ல இது ஒரு ஒயிட் ஸ்விட்ச் பாக்ஸ் ஓகேவா? குடுத்தேன்னா ஆகல. ஓகேவா? ஏன்னா வந்து பிளர்ரா இருக்கு. நம்ம வந்து கண்ணே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ம். பெர்ஃபெக்ட். ஓரளவுக்கு மேனேஜ் ஆயிடுச்சா? என்னன்னா, இந்த 3மே சேம் லெவல்ல வரணும். ஓகேவா? 3மே சேமா இருக்கணும். சேமா இருக்கிற இன்பேலன்ஸா இருக்க வரைக்கும் இந்த டிண்ட் அண்ட் டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? புரியுதா கைஸ்? எல்ல டவுட் இருக்கா இதுவரைக்கும்? அசைன்மென்ட் பிரீமியர் ப்ரோ பண்ணணுமா ப்ரோ? ஆக்சுவலி நான் ஆல்ரெடி குடுத்த 2 லைவ் கிளாஸ் அசைன்மென்ட் வந்து அ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டோரி டெல்லிங் ஓகேவா? நீங்க வந்து ஒரு ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணி உங்கள ரெக்கார்ட் பண்ண சொன்னேன். 2வது வந்து ஏஐ ஜெனரேட்டட் ஓகேவா? இமேஜ் டூ வீடியோ, ஆ டெக்ஸ்ட் டூ வீடியோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ண சொன்னேன். ஓகேவா? ஸோ இமேஜ ஜெனரேட் பண்றது இதெல்லாம் வந்து அசைன்மென்ட்டா அப்லோட் பண்ண சொன்னேன். ஃபர்ஸ்ட் அசைன்மென்ட்ஸ் வந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க பண்ற டைம் இருக்குது. ஸோ பண்ணிருங்க எல்லாருமே. முடிஞ்ச அளவுக்கு நெறைய ரெஸ்பான்ஸ் வர நான் எதிர்பார்க்கிறேன். ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்க எப்படி சொல்றது? அப்பார்ட் ஃப்ரம் நீங்க பிரீமியர் ப்ரோ தாண்டி பண்ற விஷயங்கள். பிரீமியர் ப்ரோக்குன்னு அது வந்து நாங்க ஃபுட்டேஜ் ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு ஒரு அசைன்மென்ட் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா, எவ்வளோ ஃபாஸ்ட்டா முடிக்கிறீங்க முடிஞ்சிருங்க. டெட்லைனும் வந்து இருக்குது. அது முடிச்ச அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இது இருக்கும். அசெட்ஸ் பேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? அந்த அசெட்ஸ் பேக்ல வந்து உங்களுக்கு எடிட்டிங்க்கு தேவையான எல்லாமே இருக்கும். ஓகேவா? அந்த கிரீன் ஸ்கிரீன் பேக்கு, அதுக்கப்புறம் கலர் கிரேடிங்கோட லட்ஸு, சவுண்ட் எஃபெக்ட், டிரான்சிஷனு எல்லாமே இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து எவ்வளோ இன்வால்வ்மென்ட்டா நீங்க வந்து அசைன்மென்ட்ஸ முடிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நாங்க வந்து இந்த பேக் புரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. வேற டவுட் இருக்கா? இதுவரைக்கும் பார்த்ததுல. ஓகே. பக்கா. நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இன்னைக்கு பிரீமியம் ப்ரோ யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ, ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து, ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி கலர் கிரேட் பண்ண ஃபுட்டேஜ் இருந்தாலும் பரவால்ல. போட்டு என்னதான் அஃபெக்ட் பண்ணுது? இந்த ஹைலைட் ஷேடோஸ கூட்டுனா என்னதான் ஆகுது? கான்ட்ராஸ்ட்ட கூட்டா என்னதான் ஆகுது? இதெல்லாம் நீங்க பாருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல. நீங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா, நான் ஒரு இது ஓப்பன் பண்ண சொன்னேன்ல. ஹைஸ்டியர்ன்னு சொல்ட்டு. டோன் இது. நான் பிரீமியம் ப்ரோ ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியும்னு நெனைக்கிறேன். இன்ன இருக்குல்ல பார்ஸ் அண்ட் டோன். இத வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எப்படின்னா, இந்த ஸ்டிக்கி நோட் மாரி இருக்கா நியூ ஐட்டம்ங்கிறது. இத கிளிக் பண்ணிட்டு இங்க இருக்கும் அது. பார்ஸ் அண்ட் டோன்ங்கிறது. இதுல வந்து ஸ்டெடி ஆடியோ ஓகே. நம்ம வந்து இதுல ஒண்ணும் மாத்த வேணாம். ஜஸ்ட் வந்து ஓகே குடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே குடுத்து இம்போர்ட் பண்ணிட்டு, ஆடியோ மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அன்லிங்க் பண்ணிட்டு. ஆக்சுவலி நான் லைவ் கிளாஸ்ல உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஆடியோவும், வீடியோவும் வந்து லிங்க்டா இருக்கும். ஓகேவா? நீங்க சாரி. இப்ப நீங்க வந்து இத அசைச்சேன்னா, ஆடியோ சேர்த்து அசையும். சிங்க் வந்து போகாம இருக்கிறதுக்கு, வீடியோல. இதே எனக்கு வந்து நான் வீடியோ மட்டும் தனியா எடுத்து வைக்கணும், இல்ல அவுட் ஆஃப் சிங்க்ல இருக்குல, சிங்க் பண்ணணும்னா, ரைட் கிளிக் பண்ணிட்டு அன்லிங்க் குடுத்தேன்னா, வீடியோவும், ஆடியோவும் தனியா வந்துரும். ஓகேவா? ஸோ அந்த ஆடியோ நமக்கு வேணாம். இதுல நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுல வந்து எல்லாமே நீங்க டெம்பரேச்சர் கூட்டுனா என்ன ஆகுது? பார்த்தீங்களா? மொத்தமாவே ஒரு மாரி எல்லோ ஆகுதா? இந்த மாரி பிங்க் இந்த இது டிண்ட்ட கூட்டுனா என்ன ஆகுது? என்ன ஆகுது? அதுக்கப்புறம் சேச்சுரேஷன் கூட்டுனா என்ன ஆகுது? எக்ஸ்போஷர கூட்டுனா என்ன ஆகுது? பார்த்தீங்களா? கிரே கலர்ல இருக்கு. எக்ஸ்போஷர் குடுத்தா அங்க பாருங்க ஒயிட் ஆயிடுச்சா? இது இப்படியா கலர் இப்படிதான் அஃபெக்ட் ஆகுது. சொல்லிட்டு எல்லாரும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? கான்ட்ராஸ்ட்ட கூட்டுனா கலர்ஸ்லாம் எப்படி அஃபெக்ட் ஆகுது? அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி அஃபெக்ட் ஆகுது? எல்லாமே பாருங்க. ஓகேவா? அண்ட் நீங்க 2வது மாஸ்டர் பண்ண வேண்டிய விஷயம், நீங்க பேசிக் கரெக்ஷன். இது ஃபுல்லா கலர் கரெக்ஷன். ஓகேவா? நீங்க பேசிக் இதுல பேசிக் முடிச்ச அப்புறம் பேசிக் கரெக்ஷன் முடிச்ச அப்புறம் நீங்க டைரக்ட்டா ஃபோக்கஸ் பண்றது கர்வ்ஸ். ஓகேவா? இங்க வந்து ஹைலைட்ஸ் இருக்கும். இங்கலாம் ஷேடோஸ் இருக்கும். நீங்க வந்து இதுல கர்வ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நீங்க ரொம்ப யூஸ் பண்ணா கேவலமா இருக்கும். ஓகேவா? மீடியமா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து இப்படி யூஸ் பண்ணுவேன். என்னன்னா, ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ மட்டும் பூஸ்ட் பண்ணி விடுவேன் அதுல. ஓகேவா? அந்த மாரி பண்ணலாம். இல்லன்னா வந்து எனக்கு பர்ட்டிகுலரா ஒண்ணுமே இல்ல. இப்போ ஹியூ வெர்சஸ் ஹியூ இருக்கா? இது கிளிக் பண்ணிட்டு,
நான் இது மாதிரி கலர் மாற்றணும் அப்படின்னா அந்த கலரை மாற்றலாம். ஓகேவா? இது மட்டும் மாறுதா? நெக்ஸ்ட் வந்து ஹியூஸ் சேச். ஓகேவா? சேச்சுரேஷனும் ஹியூவும் வந்து இந்த கிராஃபில் இருக்குது. ஸோ நான் ஃபிட்டில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஓகே 2025லேயும் 2024லேயும் இந்த ஆப்ஷன் இருக்குது கைஸ். என்னன்னா நீங்கள் வந்து இப்படி மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து மற்ற வருஷம்லாம் நீங்கள் மூவ் பண்ண முடியாது. இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், ஜூம் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த ஹேண்ட் டூல் வந்து இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு வெர்ஷன்லையும் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கும். அது சில வெர்ஷனில் இருக்காது. இப்போ ஹியூஸ் சேச்சில் வரும். இப்போ இந்த க்ரீனுக்கு மட்டும் நான் வந்து சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா, இதை எடுத்து நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா ஹியூக்கு மட்டும் சேச்சுரேஷன் இருக்கிறோம். இல்லை ஹியூக்கு மட்டும் நான் அந்த க்ரீனுக்கு மட்டும் நான் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதே கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஓகேவா? எல்லாமே நீ கிளிக் பண்ணி இதை மட்டும் பிரைட்னஸ் ஏற்றணும்னா லூமா. ஓகேவா? ஹியூ வர்சஸ் லூமா. இதை மட்டும் ஏற்றுறேன். இதோட பிரைட்னஸ் மட்டும் அவங்கள டார்க் பண்ணுறேன். ஓகேவா? இது எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சனா நீங்கள் வீடியோவில் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹைச்எஸ்எல் செகண்டரி. அதுக்கு முன்னாடி நான் இதை பாருங்களேன். இதில் வந்து ஒவ்வொரு தனித்தனியாக கலர்ஸாக இருக்கிறதுனால இது எந்த மாதிரி கிராஃப் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்குன்னு நம்ம வந்து பரேடில் இருக்க வேவ் ஃபார்ம் எடுத்துக்கலாம். பாருங்களா தெரியும். இப்போ வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணிக்கலாமே இதை. ஸோ இது பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரிலாம் இங்கே கலர்ஸ்லாம் இப்படி இப்படி வந்திருக்கு, ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் எல்லாம் எப்படி இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து லெஃப்ட் டு ரைட், இதெல்லாம் வந்து இந்த போர்ஷன், இதெல்லாம் வந்து இந்த போர்ஷன் அப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது தான் இந்த பார்ஸ் அண்ட் டோன் வச்சே நீங்கள் கலர் கிரேடிங் ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேவா? எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னதான் ஆகுது எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இந்த லூமெட்ரிக் கலருங்கிற செட்டிங்ஸில் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும். ஓகேவா? எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுங்கள். எல்லாத்தையும் பண்ணி பாருங்கள். இது பண்ணி பார்த்தா தான் இந்த ஹைச்சல் செகண்டரி எப்படி பண்ணு கலர் வேல்ஸ் வச்சு எப்படி மேட்ச் பண்ணுறது, கம்பேரிசன் யூஸ் பண்ணி எப்படி அப்ளை மேட்ச் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எல்லாமே நீங்களாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான். இது யாருமே உங்களுக்கு வந்து பேசிக்காக இதான் தியரி. ஓகேவா? இப்படி தான் இருக்கும்னு சொல்லி தர முடியும். இது பண்ணால் தான் ஒவ்வொரு வீடியோக்கும் கலர் கிரேடிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதை இப்படி பண்ணால் போதும் உங்கள் ஃபுட்டேஜ் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஒவ்வொரு ஃபுட்டேஜும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்களாக இது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். கலர் கலர் இருக்கிறேன். இப்போ வந்து ஹைச்எஸ்எல் செகண்டரி இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, பேசிக்காக இது வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். நான் மேஜராக யூஸ் பண்ணுற கர்வ்ஸ் தான். ஓகேவா? இல்லை எனக்கு இன்னொரு மெத்தட் வேணும்னா ஹைச்எஸ்எல். இப்போ வந்து ஒரு இந்த இடத்த நம்ம ஆரஞ்சன் டீலில் பண்ணி பார்ப்போமா? ஓகேவா? ஆரஞ்சன் டீல் ட்ரை பண்ணி பார்ப்போம். சில எல்லா ஃபுட்டேஜுக்கும் ஆரஞ்சு டீல் வந்து செட் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. அண்ட் வந்து ஆரஞ்சு டீல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எப்போவுமே நீ எடிட்டிங்கில் என்ன பண்ணாலும், ஒரு சின்ன டெக்ஸ்ட் போட்டாலும், இல்லைனா ஒரு இமேஜ் யூஸ் பண்ணாலும், இல்லைனா ஒரு எஃபெக்ட் யூஸ் பண்ணினாலும், அது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வந்து உங்களுக்கு ரீசன் இருக்கணும். ஓகேவா? நிறைய எடிட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அந்த எஃபெக்ட்டை போடுறேன், இந்த எஃபெக்ட்டை போடுறேன், நான் வந்து இந்த ஃபிலிம் பண்ண போடுறேன், அதை போடுறேன்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. ஓகேவா? எதுக்கு கேட்டா, பார்க்க அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு. பார்க்க ஏதாட்டும் ஒண்ணு இருந்துட்டே இருக்கணும். அதுக்காகன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து அவங்கட்ட கேட்டா, எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா ரீசன் தெரியாது. இதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதனால இந்த ஸ்டோரி எலிவேட் ஆயிருக்குது. இதனால தான் வந்து இந்த ஸ்டோரி இன்னும் கன்வே ஆகுது. இதனால தான் வந்து இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் கன்வேயிங்கா இருக்குது. இந்த மாரிலாம் வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஸோ புரியும்னு நெனைக்கிறேன். நீங்க வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான எடிட்டரா இருந்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயம் நீங்க வந்து ஃபோட்டோ யூஸ் பண்றீங்கன்னா, இந்த ஃபோட்டோ இது யூஸ் பண்றதுக்கான காரணம் இருக்கணும். இந்த பி ரோல் யூஸ் பண்றீங்கன்னா, அந்த பி ரோலுக்கு காரணம் இருக்கணும். கலர் கிரேடிங் இந்த கலர் கிரேடிங் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஐ மீன் கலர் கரெக்ஷன்ங்கிறது எல்லா வீடியோக்கும் பண்ணுவோம். கலர் கிரேடிங் சூஸ் பண்றீங்கன்னா, இதுக்கு தான் சூஸ் பண்ணேன்னு சொல்லி உங்களுக்கு காரணம் இருக்கும். ஸோ ஹைச்எஸ்எல் செகண்டரி பார்த்தீங்கன்னா, ஒரு கலர் மட்டும் நான் சூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதான் ஒரு கலர மட்டும் சூஸ் பண்ணி, அத வந்து இந்த கரெக்ஷன் டேப்ல வந்து ஆல்டர் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து மேல செட் கலர்ன்ற அதுக்கு முன்னாடி இத பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ என்னன்னா, இத குடுத்துட்டு, நான் வந்து இத குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். வீடியோல எங்கெல்லாம் ரெட் இருக்கோ, அதெல்லாம் வந்து செலக்ட் ஆயிரும். ஓகேவா? நான் இத குடுக்குறேன். இங்க பாருங்க. வீடியோல எங்கெல்லாம் வந்து இந்த கலர் இருக்குதோ, இது சம்திங் கிரீன் மாரி இருக்குது. ஓகேவா? கிரீன் அண்ட் எல்லோ மிக்ஸ்டா இருக்குது. இங்க மாரி இருக்கும். ஓகே. இத நம்ம அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா அத நம்ம இது பண்ணலாம். ஓகேவா? இந்த மாரி தான் ஒரு கலர பிரிச்சு எடுக்கலாம். ஸ்கின் டோன மட்டும் பிரிச்சு எடுத்து அந்த ஆல்டர் பண்ற மாரி உங்களுக்கு ஆப்ஷன் தரும். ஓகேவா? அது மோஸ்ட்டா காம்ப்ளிகேட்டட் தான். ஆனா, உங்களுக்கு இது தெரிஞ்சு வச்சுட்டா சில விஷயத்துல, சில இடத்துல இது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஓகேவா?
இப்போ வந்து ப்ளூ கொடுத்துன்னு வச்சுக்கோங்க. வீடியோ எங்கெல்லாம் ப்ளூ இருக்குதோ அதெல்லாம் வந்து இதாகும். நம்ம வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எந்த ப்ளூவோட வேல்யூ எவ்வளோ ப்ளூ செலக்ட் ஆகும்னு சொல்லிட்டு எவ்வளோ இதுலயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. சாரி, இதில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இதில் ஹியூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ரீசெட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ரீசெட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே, நான் ரீசெட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ஆப்ஷன் தான். ஓகேவா? இந்த ஆப்ஷன் வந்து எவ்வளோ செலக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறதுக்கு கலர் அண்ட் கிரே. ஓகேவா? இப்போ வந்து இந்த ஆப்ஷன் வந்து இன்வெர்ட். ஓகேவா? உங்க செலக்ஷனை இன்வெர்ட் பண்ணி மற்ற செலக்ஷன் இப்போ வந்து நீங்கள் ஆரஞ்சு செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த ஆரஞ்சு தவிர்த்து மற்றதெல்லாம் எனக்கு செலக்ட் ஆகணும்னா இது இன்வெர்ட் கொடுத்துக்கலாம். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு ஸ்கின் டோனை செலக்ட் பண்ணோம்னா எடுத்து கொடுக்குறோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இவ்வளோ செலக்ட் ஆயிருக்குது. இவ்வளோ போதுமானு கேட்டால் இல்லை. இது நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் உட்காந்து எல்லா கலரையும் பிரிச்சு எடுக்கணும். மற்ற கலர்ஸ் உள்ள வரக்கூடாது. ஓகேவா? மற்ற கலர்ஸ் உள்ள வந்துடவே கூடாது. ஓகே, ஒரு ஸ்கின் மட்டும் தனியாக வந்துருச்சா? சரி, ஓகே. இவ்வளோ போதுன்னு வைங்களேன். சரி, மேலே வந்து 3 பிக்கர் இருக்குது. எதுக்குன்னு கேட்டோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செலக்ட் பண்ணுறது. இதை வச்சு செலக்ட் பண்ணிட்டோம். இதே நான் கூட கொஞ்சம் ஒரு கலர் செலக்ட் பண்ண போகிறேன், அதே கிட்ட இருக்க ரேஞ்சை செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அது நம்மளுக்கு தேவையில்லை. கண்ட்ரோல் டிசைட். ஓகேவா? சாரி, ஓகே. இந்த மாதிரி இதே இது எனக்கு ஒரு கலர் வேணாம் அப்படின்னா வந்து அதை மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த கலர் பிக்கர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ஒரு டப்பா டப்பா தெரியுதா? இதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணணும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ஆரஞ்சை பூஸ்ட் பண்ணணும். இந்த இடத்துலவும் ஆரஞ்சை நம்ம கூட்டணும்னா எல்லா இடத்துலையும் அது வந்து பிரச்சனை ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? டீநாய்ஸ் இருக்குதா? இதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேவா? ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணோம்னா கேவலமாயிரும். ஓகேவா? அந்த இடம் மட்டும் ஏதோ பெயிண்ட் அடிச்சு வச்ச மாதிரி இருக்கும். ஸோ வந்து தேவையில்லை. லைட்டாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிளர் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த கலர் மட்டும் செலக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? நம்ம வந்து ரஃபாக செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நீங்கள் உட்காந்து பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணுறீங்க. அதான் நம்ம வந்து எதுக்கு நான் கர்வ்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா, கர்வ்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம டக்குன்னு ஒரு கலர்ஸ் எடுத்து அதை மட்டும் நம்ம பூஸ்ட் பண்ணி விடலாம். கலரை மாற்றலாம். ஓகேவா? ஹைச்சர் செகண்டரி வந்து நீங்க பீரோலுக்கு பண்ணுறீங்க, ரொம்ப அட்வான்ஸ்டாக பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இது யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டைம் வந்து எடுக்க தான் செய்யும். ஸோ கீழே கரெக்ஷன். இப்போ வந்து நான் ஆரஞ்சு சைடு புஷ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆரஞ்சு ஆகுதா? இவ்வளோதான் கைஸ். இது நீங்கள் இன்னும் அட்வான்ஸ்டாக பண்ணணும்னா இங்கே வந்து ஒரு வீல் தான் இருக்குது. ஓகேவா? மொத்த ஹைலைட்ஸ், ஷேடோஸ் அண்ட் மிட் டோன்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹைலைட்ஸ்னா உங்களுக்கு என்ன தெரியும், ஷேடோஸ்னா தெரியும். மிட் டோன்ஸ்னா ஒன்றும் இல்லை, அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது அந்த கிரே லேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஸ்கின்லாம் அந்த மிட் டோன்ஸ்குள்ளே வரும். ஓகேவா? மிட் டோன்ஸ் கலர்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை கொடுத்தோம்னா மூணுமே வந்துடும். ஷேடோஸ், மிட் டோன்ஸ், ஹைலைட்ஸ். இதை வந்து நம்ம ஷேடோஸ் அதில் இருக்க ஷேடோஸ் மட்டும் நான் வந்து கலரை மாற்றுறேன் அப்படின்னா மாற்றலாம். ஓகேவா? நான் வந்து இதை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் வந்து ஆரஞ்சு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் சும்மா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? இதில் எல்லாமே இதே ஆப்ஷன் வச்சுப்பாங்க. கான்ட்ராஸ்ட், எனக்கு இது கான்ட்ராஸ்ட்டாக வேணும், இல்லைனா டீசேச்சுரேட். அது மட்டும் சேச்சுரேஷன் ஒன்றும் இல்லை. நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. லைட் ரூம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஒரு கலர் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து சேச்சுரேஷன் குறைச்சி விட்டுறலாம். ஓகேவா? பார்க்க ஒரு மாதிரி ஒரு அழகாக இருக்கும். ஓகேவா? அது ஒரு வித்தியாசமாக இருக்குமா? அந்த விஷயங்கள்லாம் இதுலேயும் பண்ணலாம். ஓகேவா? நான் ஸ்கின் டோன் மட்டும் நான் வந்து சேச்சுரேஷன் குறைச்சிட்டு இது எனேபிள் பண்ணி விடுறேன். இது தெரியும், இவரோட ஸ்கின் மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். நீங்கள் ப்ராப்பராக செலக்ட் பண்ணலன்னா இந்த இஷ்யூ வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒழுங்கா செலக்ட் ஆகலையா ஹேர் கலரில். நீங்கள் வந்து உட்காந்து செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த கலரை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதான் கலர் கிரேடிங்ல அட்வான்ஸ் கலர் கிரேடிங்ல பேசிக்ஸ். இன்னும் நீங்க கலர் கிரேடிங்ல இறங்கணும்னா உங்களுக்கு தேவைப்படுற சாஃப்ட்வேர் என்னன்னா டாவின்சி ரிசால்வ்னு ஒரு சாஃப்ட்வேர். ஓகேவா? நம்ம இந்த இதுல கிரியேட்டர்ஸ்க்கு வந்து பிரீமியர் ப்ரோஸ் இண்டஸ்ட்ரி பேஸ்ட் பார்க்கும்போது நல்ல சாஃப்ட்வேர். ஓகேவா? ஆனால் கலர் கிரேடிங்ல எனக்கு வந்து இன்னும் ஸ்பெஷலிஸ்ட்டாக போகணும். எனக்கு கலர் கிரேடிங்லே போகணும். என்னோட கலர் கிரேடிங்லே எப்படி எடிட்டிங்ல எனக்கு ஃபீச்சர் இருக்குதோ அது மாதிரி கலர் கிரேடிங் ஃபீச்சர்ல நான் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா வந்து டாவின்சி யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? டாவின்சில வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க கலர்ஸ்லாம் நிறைய ஆப்ஷன் இருக்குது நல்ல கலர் கிரேடிங்க்கு. மோஸ்ட்டா இதிலயே பண்ணலாம். ஓகேவா? அதில இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே. இப்போ வந்து இதில நம்ம ஆரஞ்சு ஆல்ரெடி புஷ் பண்ணி வச்சுட்டோம். ஓகே. ஆரஞ்ச் அண்ட் டீலுக்கு வந்து இப்போ ஆரஞ்சு வந்து புஷ் பண்ணியாச்சு. ஓகேவா? இவ்வளோ போதும். ஆரஞ்சு வந்து புஷ் பண்ணியாச்சு. ஷேடோஸ்ல. இப்போ வந்து என்ன பண்றது? எனக்கு வந்து மீதி இருக்கிறதெல்லாம் வந்து டீல் கொண்டு வரணுமே! அது எப்படின்னா, எஃபெக்ட் கண்ட்ரோல்ல போங்க. ஓகேவா? இத வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கண்ட்ரோல் டி. சாரி ஆகல. ஆல்ட் புடிச்சுட்டு கீழ ட்ராக் பண்ணிடலாம். ம், ம். கண்ட்ரோல் சி அண்ட் வி. ஓகே. நம்ம கண்ட்ரோல் சி, வி குடுத்து டூப்ளிகேட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ வந்து இங்க டபுள்டா நம்மளுக்கு வந்து ஆரஞ்சு ஆயிருக்குது. இது நம்மளுக்கு தேவையில்ல. ஓகேவா?
இப்போ வந்து செகண்ட் ஒரு கலர் ஒரு லூமெட்ரி கலர்ல ஆரஞ்சு பூஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு லூமெட்ரி கலர்ல வந்து ப்ளூ பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து இந்த ஆப்ஷன் போய்க்கலாம். 2வது லூமெட்ரி கலர் போய்க்கலாம். ஓகேவா? அதுல இந்த ஸ்பேஸ்ல இன்வெர்ட் குடுத்துக்கலாம். ஓகேவா? இன்வெர்ட் குடுத்துட்டு பார்த்தோம்னா, நம்ம செலக்ட் பண்ணியிருக்க தவிர என்னலாம் இருக்கோ அதெல்லாம் இங்க இருக்கும். ஓகேவா? பிளர் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன். ஓகே. இதுல நம்ம வந்து ப்ளூ போய்க்கலாம். ஓகேவா? டீல் ஆக்சுவலி டீல் கலர். ஆரஞ்சு அண்ட் டீல். இவ்வளவுதான் கைஸ். ஓகேவா? இவ்வளவுதான் ஆரஞ்சு அண்ட் டீல். உங்களுக்கு பார்த்தா தெரியும். நம்ம சூப்பர் டீலக்ஸ்ல பார்த்த ஆரஞ்சு அண்ட் டீல் வந்துருச்சு. இன்னும் நம்ம வந்து ஆரஞ்ச புஷ் பண்ணலாமா? நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த லூமெட்ரி கலர்ல போயிட்டு சாரி இதுல பண்ணியிருக்கேன். ஓகே. இதுல நம்ம மாத்திக்கலாம். இதுல வந்து ஆரஞ்ச புஷ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இன்னும் புஷ் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ புரியும்னு நெனைக்கிறேன். இவ்வளவுதான். மேக்ஸிமம் வந்து கிரியேட்டர்ல ஒரு டாக்கிங் ஹெட் வீடியோல வந்து ஆரஞ்சு டீல் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா வந்து எப்படி பண்றாங்க அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? நீங்க வந்து பி ரோல்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஒரு கலர் செலக்ட் பண்ணிட்டு அந்த கலர் மட்டும். இதே நீங்க ஆரஞ்சு டீல் தான் ஃபாலோ பண்ணணும்னு இல்ல. நீங்க வந்து இந்த கலர் வீல் பாருங்களேன். ஆரஞ்சும் இந்த கலரும் ஆப்போசிட்ல இருக்கா? இந்த இதான் கைஸ். புரியுதா உங்களுக்கு? இந்த விஷயம் தான். இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். ஆரஞ்சுக்கு அப்படியே ஆப்போசிட் ப்ளூ. ஓகேவா? ப்ளூ அண்ட் டீல்ஸ். இதே கிரீனுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த பர்பிள் அண்ட் மெஜெண்டா அதுக்கப்புறம் இந்த கலர்ஸ்லாம். ஓகேவா? இந்த மாரி தான். இந்த மாரி நீங்க சூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான் கைஸ். இவ்வளோதான் ஐஹெச்எஸ்எல். ஓகேவா? ஐஹெச்எஸ்எல்க்கு மீனிங் என்னன்னா ஹியூ, சேச்சுரேஷன், லைட்னஸ். ஓகேவா? ஸோ இத வச்சு நீங்க வந்து ஒரு லுக்க கொண்டு வந்துரலாம். இதுவரைக்கும் அந்த டவுட்ஸ் இருக்கா? கமான் கைஸ், கமான் கைஸ். ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஓகே. பக்கா. அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்க வந்து கலர் கிரேடிங்ல இனிமே மாஸ்டர் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் சரி இத வந்து நான் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா பண்றேன். எனக்கு ஆரஞ்சு அண்ட் டீல் கொண்டு வரணும். ஆனா வந்து இப்படி கலர்லாம் பிக் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல அப்படி கேட்டா லட்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த லட்ஸ் வந்து நான் எடுக்கிறேன். எப்படி எடுக்கலாம்னா, மேக்ஸிமமா லட்ஸ் வந்து ஆன்லைன்ல இருக்கிறது, வெப்சைட்ல இருக்கிறது தான் மோஸ்ட்டா பெய்ட்ல இருக்கும். ஓகேவா? இல்லன்னா நம்ம YouTubeலவே வந்து சில கிரியேட்டர்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. ஆரஞ்ச் அண்ட் டீல் ஃப்ரீ அப்படி குடுத்து நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரீ ஆரஞ்ச் அண்ட் டீல் லட்ஸ் அப்படி நீங்க போட்டீங்கன்னா, அவங்க ஃப்ரீயா குடுத்திருப்பாங்க. அதுல வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இவ்வளோதான் காய்ஸ். சிம்பிள். அண்ட் லட்ஸ்ல நீங்க ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நாங்க லட்ஸ் பேக் குடுத்திருப்போம். அதுல வந்து நெறைய மூவிஸ்ல யூஸ் பண்ண லட்ஸ்ன்னு இருக்கும். அத தூக்கி போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்க ஃப்ரேமே மூவில அந்த கலர் கிரேடிங்ல ஒரு லெட்ஸ் ப்ரீசெட் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அது வந்து வந்துரும். ஸோ, இப்போ சைபர் பங்க் வேணும்னா, சைபர் பங்கோட இது போட்டுக்கலாம். அ ஐ மீன் கேம்ல சொல்றேன். இது வந்து நான் அந்த பிளேட் ரன்னரோட லுக் வேணும் அப்டின்னா வச்சுக்கோங்க, பிளேட் ரன்னரோட இது போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ புரியும்னு நெனைக்கிறேன். இப்போ நம்ம லெட்ஸ் சர்ச் பண்ணலாமா? குரோம் ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே. இப்போ வந்து நான் அப்படி சர்ச் பண்ணியிருக்கேன். ஆரஞ்ச் அண்ட் டீல் லெட் ஃப்ரீன்னு. இப்போ ஒரு வெப்சைட் வந்தது. போய் பார்க்கலாம். ஃப்ரீயா குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே. குடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதுல ஆன் பண்ணிக்கலாமே. ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இந்த ஃப்ரேமுக்கும் இந்த ஃப்ரேமுக்கும் பார்த்தா கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது. ஆக்சுவலி நேச்சுரலாவே இந்த ஃபுட்டேஜ்ல வந்து அவங்க ஆரஞ்ச் ஜாக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூ வாட்டர் இருக்குது. அதனால வந்து நம்ம அந்த லட்ஸ் போட்ட அப்புறம் இப்படி உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்குது. ஓகேவா? இப்ப வந்து இதுல டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஓகே. நம்ம 1 ஆர் 2 மினிட்ஸ் கழிச்சு செக் பண்ணலாம். ஓகேவா? என்னோட மெயில்ல அது வந்திருக்கும்.
ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 2 கிளாஸ் முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யாரோ வந்து டவுட் கேட்டாங்க. என்னன்னா வந்து எல் கட், ஜே கட் வந்து எப்படி பண்றது ப்ரீமியர் ப்ரோலன்னு சொல்லிட்டு. ஸோ இதே ஃபுட்டேஜ்ல நம்ம ட்ரை பண்ணலாமா? இதே ஃபுட்டேஜ்ல நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனா வந்து நம்மளுக்கு ஒரு ஃபுட்டேஜ் தேவை. எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுக்கலாம்னா, ஒரு ட்ரெயின் வந்து மூவ் ஆகுற மாரி நம்ம வந்து ஒரு இது எடுக்கலாம். ஓகேவா? நான் வந்து யூடியூப் போயிட்டு ட்ரெயின் மூவிங் சொல்லிட்டு சினிமேட்டிக் ஷாட். இங்க பாருங்க. இங்க கொஞ்சம் ஆரஞ்சு டில் தான். ஓகேவா? ஆரஞ்சு மட்டும் பூஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி மத்த கலர்ஸும் சேச்சுரேஷன் கொஞ்சம் நினைக்கிறேன். சவுண்டோட இருந்தா பெட்டர். ஓகே. இந்த ஃபுட்டேஜ் நம்ம எடுக்கலாம். ஓகேவா? போயிட்டு ம். ஓகே. 360p ஆன் பண்ணிக்கலாம். நான் அதில தான் ஆடியோ வரும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸ்க்ரீனை நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த நான் ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணேன்ல, அதில வந்து ட்ரெயின் மூவ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு மேல ஒரு லேயர்ல அத போட்டுருக்கேன். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தா தெரியும். ப்ளே பண்ணி பார்த்தா தெரியும். அவர் பேசிட்டே இருக்காரு. அதுக்கு மேல வருது. ஓகேவா? நான் பேனல் வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்குது. மாத்திருக்கேன். ஓகேவா? சாரி. விண்டோ ஆல் பேனல்ஸ். ஓகே. இப்போ வந்து என்ன கான்செப்ட் என்ன பண்ண போறோம்னா, அவர் பேசிட்டே இருக்க போறாரு. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெயின் சவுண்ட் கேட்கணும். ஓகேவா? ட்ரெயின் சவுண்ட் கேட்டுட்டு இருக்கும்போது டக்குனு அடுத்த ஃபுட்டேஜ் ட்ரெயின் ஓடுற மாரி. ஓகேவா? இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுட்டேஜ்ல ட்ரெயின் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ட்ரெயின் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபுட்டேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரணும்னா, அவர் பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போதே ட்ரெயின் சவுண்ட் வரணும். ட்ரெயின் சவுண்ட் வந்து கொஞ்ச நேரம் வந்து அப்புறம் வந்து அவர் ட்ரெயின் ஓடுற மாரி காமிக்கணும். ஓகேவா? இதான் கான்செப்ட். இது என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இது என்ன ஒரு எல் கட் இல்ல ஜே கட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் தேவைப்படுறது என்னன்னா, அன்லிங்க் பண்ணணும் 2த்தையும். ஓகேவா? 2 ஃபுட்டேஜும் அன்லிங்க் பண்ணணும். இப்ப வந்து அன்லிங்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆடியோவும், வீடியோவும் தனியா மூவ் பண்ணிக்கலாம். இதுல வந்து ரொம்ப காஷியஸா இருக்க வேண்டியது என்னன்னா, நீங்க இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கோங்களேன். இல்லன்னா இத நான் இப்படி மூவ் பண்ணிட்டேன்னா, இப்ப நான் ஃபுட்டேஜ் ப்ளே பண்ணி வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா தெரியும். அவுட் ஆஃப் சிங்க்ல போகுது. ஓகேவா? அதனால இது பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து நம்ம ஜே கட் இந்த மாரி கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு ஆடியோ வரணும். ஓகேவா? ஆடியோ வரணும்னா, இத கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபுட்டேஜ் கம்மி பண்ணிக்கலாம். பாருங்க ஜே மாரி இருக்குதா? உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க. ஜே மாரி இருக்குதா? இவ்வளோதான் கைஸ். பாருங்க ப்ளே பண்றேன். இவ்வளோதான். இவ்வளோதான் ஜே கட். இது அப்படியே ஆப்போசிட்டா பண்ணா. ஓகேவா? அப்படியே ஆப்போசிட்டா பண்ணா வந்து எல் கட். எல் கட் நான் பண்ணி காட்டவா? இவ்வளோதான். இவ்வளோதான் எல் கட். பார்த்தா தெரியும். சொல்லி
இந்த ஃபுட்டேஜ் வச்சு கரெக்டாக செட் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஃபுட்டேஜ் இருந்தால் நம்ம பண்ணலாம். எல்கேட் வந்து ஒன்றும் இல்லை. இந்த ஃபுட்டேஜோட ஆடியோ ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜோட ஆடியோ தான் செகண்ட் ஃபுட்டேஜ் வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். எல் மாதிரி இருக்கா? ஓகே, இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு புரியும். இப்போ வந்து இடத்துல ட்ரெயின் ஓடிட்டு இருக்கும், ஆனால் அவர் பேசிட்டே இருப்பார். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் சவுண்ட் வரும். ஸோ இவ்வளோதாங்க. சில டவுட் இருக்குதா? இப்படி தான் நீங்கள் எல் அண்ட் ஜே கட் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் ரஃப் கட்லேயே எல் கட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அவர் பேசி முடிச்சுட்டு ஒரு கேப் விட்டுருப்பாரு. ஓகேவா? அந்த கேப் வந்து இருக்கும், அப்படியே ஸ்க்ரீனில் தெரிஞ்சிட்டு இருக்கும். அதுக்கு அந்த கேப் இருக்கும் போதே பின்னாடி அடுத்த ஃபுட்டேஜுக்கான ஆடியோ வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி கட்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம். இவ்வளோதான் கைஸ். இல்லை டவுட் இருக்குதா? ம். ஓகே, நோ டவுட்ஸ். நான் வந்து மெயில் செக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மெயில் செக் பண்ணிட்டு லெட்ஸ் வந்துட்டான்னு பார்க்குறேன். சரி, இன்னும் வரல நினைக்கிறேன். நம்ம யூடியூப்லேயே நம்ம சர்ச் பண்ணிடலாமா? அது வந்து லேட் ஆகும்னு நினைக்கிறேன். அதிலே போட்டுருச்சு, வெப்சைட்லேயே போட்டுருச்சு லேட் ஆகும்னு சொல்லிட்டு. யூடியூப்லேயே நான் ஒன்று எடுத்துக்கிறேன். ஆரஞ்ச் அண்ட் டீல் லுக்கெலாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா வந்து ரொம்ப பாப்புலர். நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறேன். ஓகே, ஜே கட். ஜே கட்டுக்கு நான் ரிப்பீட் பண்ண சொல்கிறாங்க, நான் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு இது பார்க்க ஜே மாதிரி இருக்கா? இப்படியும் பண்ணலாம், ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்க, இப்படியும் பண்ணலாம். ஆறு பேசிகிட்டே இருக்கும்போது தான் இன்னொரு லேயரில் போடணும். ஓகேவா? அன்லிங்க் பண்ணிக்கணும். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு வந்து பண்ணுறேன். அன்லிங்க் பண்ணிக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு வந்து இந்த ப்ரோ ஃபுட்டேஜ் லேட்டாக தான் ஸ்டீம் வரும். டீம் தெரியலையா? ஓகே, ரைட். ஒன்று இப்போ தெரியுதா? தெரியுது ப்ரோ. இப்போ நம்ம பண்ணோம்னா என்னன்னா, ஜஸ்ட் இது மேலே எடுத்து போட்டுக்கோங்க. ஓகே, இன்னொரு லேயரில் போட்டுக்கோங்க. உள்ளே கொண்டு வாங்க. இப்போ வந்து இந்த வீடியோ ஃபுட்டேஜ் மட்டும் நம்ம ட்ரிம் பண்ணால் போதும். ஜே கட் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? இவ்வளோதான். அடுத்த ட்ரெயின் ஓடுற மாதிரி காமிக்கலாம். இவ்வளோதான் ஜே கட். ஸோ நீங்கள் வந்து சில ஃபுட்டேஜில் வந்து நம்ம லேயர் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இப்படி போட்டால் கூட சில ஃபுட்டேஜ்லேருந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் பார்த்தா தெரியும். ஜே மாதிரி இருக்குதா? இவ்வளோதான். இவ்வளோதான் ஜே கட். இது அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணால் எல்கட். எல்கட் வந்து நாங்கள் ரொம்ப சொல்கிறது ரொம்ப கம்மி யூஸ் பண்ணுறது. ஜேகட் தான் நாங்கள் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறது. ஏன்னா ஜேகட் தான் செம்ம அவசரமாக இருக்கும். அடுத்த ஷார்ட்டர் நடக்க போகிற விஷயத்த ஃபஸ்ட்டே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் போகிறது. ஓகேவா? ஓகே, இவ்வளோதான்.
குரோம் ஸ்கிரீன் தெரியுதா? பாருங்க எக்கச்சக்கமா இருக்குது. ஆரஞ்ச் இன்டெல் லெட்ஸ் பேக்ஸ்லாம். ஓகேவா? சும்மா அந்த வீடியோ ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஓகே, டிரைவ் லிங்கே கொடுத்துட்டாங்க அவங்க. இதில் தான் இருக்கும் நினைக்கிறேன் மேக்ஸிமம். வேற வழி ட்ரை பண்ணலாமா? டூ மணி நிறைய விஷயத்த கொடுத்து வச்சிருக்காங்க டிரைவில். எனக்கு வந்து ஒன்று அந்த லெக் ஃபைல் மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி நீங்கள் ஃப்ரீயாக எடுக்கிறீங்கன்னா இதான் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். இதே இது வந்து நீங்கள் வந்து டக்குன்னு எடுக்கணும்னா நான் வந்து ரொம்ப அவைலபிலிட்டி ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ஃபாஸ்ட்டாக இருக்கணும். உங்களுக்கு பெய்டு வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ண. இப்போ நான் ஒரு லெட்டர் எடுத்திருக்கேன், மாடர்ன் ஆரஞ்ச் ஸ்டீல்னு சொல்லிட்டு. ஓகேவா? நான் எடுத்து நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ லிமிட்டட் கலர் போய்க்கலாம். போயிட்டு ஒர்க்ஸ்பேஸில் கலர் நீங்கள் வந்து ஆல் பேனல்ஸ்லேயே இங்கேயே இருக்கணும். ஓகேவா? இங்கேயே லிமிட்ரி கலர்லாம் இருக்கும். இல்லை எனக்கு கம்ஃபர்டபிலிட்டிக்காக நம்ம வந்து பேனல் இது பாருங்க நிறைய இருக்குதா, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதா. இப்போ கலருக்கு மட்டும் தேவைன்னா நம்ம ஒர்க் ஸ்பேஸில் போயிட்டு கலருக்குள்ள போய்க்கலாம். ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண நினைக்கிறேன், ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆல் பேனல்ஸில் நிறைய இருக்குதா, எல்லாமே இருக்கும். ஆல் பேனல்ஸில் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஆனால் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருக்கும். ஸோ வந்து அதுக்காக நம்ம ஒர்க் ஸ்பேஸில் போயிட்டு கலருக்குள்ளே போனோன்னா கலருக்கு தேவையான மட்டும் இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இப்போ லட்டு அப்ளை பண்ண போகிறோம். லட்டு வந்து பேசிக் கரெக்ஷனில் இங்கேயும் லட்டு நம்ம இம்போர்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வேணும்னா கிரியேட்டிவ்ல போய் இம்போர்ட் பண்ணலாம். ஓகேவா? நான் வந்து இந்த இதில் ஆல்ரெடி பண்ண கலர் ரெடிங்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இதில் ஆரஞ்சு அண்ட் டீல வந்து அப்ளை பண்ண போகிறோம். இதில் வந்து நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, இன்பில்டாகவே நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நிறைய லட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இதே நம்ம வந்து லைட்டாக கலர் கரெக்ஷன் பண்ணிட்டு இந்த லட்ஸ் எதாவது போட்டுட்டு நம்ம கரெக்ஷன் பண்ணாலும் ஃபுட்டேஜ் நல்லா வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த லெட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ரௌஸில் போயிட்டு ஸோ இந்த லெட்டர் நம்ம போட்டு வச்சுக்கோங்களேன். ஆட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி ஆட் ஆயிடுச்சுன்னா இதுக்குள்ளே வந்துடும். ஓகேவா? ஒரே நிமிஷம், நான் அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, பிஆர்எஃப்பி செட்டில் இருக்குது. ஓகேவா? இது வந்து ப்ரீ செட்டு. சில டைம் ப்ரீ செட்லேயே இருக்கும், லட்ஸ்லேயும் இருக்கும். ஓகேவா? நம்ம போயிட்டு ப்ரீ செட்டில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், நம்ம எஃபெக்டில் போயிட்டு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? எஃபெக்டில் போயிட்டு
ப்ரீசெட்ஸில் இம்போர்ட் ப்ரீசெட்டில் போயிட்டு இது கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஆட் ஆயிரும் நம்ம இல்லை. இப்போ நான் மாடர்ன் சர்ச் பண்ணுறேன். ஓகே, இதில் சர்ச் பண்ணுறேன்னா அந்த ப்ரீசெட் வந்து இதில் இருக்கும். ஓகேவா? அதை அப்படியே இம்போர்ட் பண்ணிங்கன்னா இங்கே இருக்குதா, இது அப்படியே நான் இம்போர்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி இருக்குது. இதில் போயிட்டு இங்கே நான் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இதை அட்ஜஸ்ட் பண்ணனா வந்துடும். இதே நான் லெட்டை நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து ப்ரௌஸில் போயிட்டு உங்கள் பிசியில் எங்கே லெட்ஸ் இருக்கோ, ஓகேவா, எங்கே லெட்ஸ் இருக்குதோ அதை வந்து நான் என்கிட்ட ஒரு லெட் இருக்குது. ஓகேவா, அட்லாண்டான்னு ஒரு லெட் இருக்குது, நான் போடுறேன். இந்த மாதிரி ஆயிடுச்சா? அவ்வளோதான். உங்கள் ப்ரௌஸ் பண்ணுறதுல காமிக்காதுன்னு நினைக்கிறேன். இதை வந்து நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, கிளிப் செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ண டீலன் ஆரஞ்செலாம் எடுத்து விட்ருவோம். ஸோ அட்லாண்டாவை வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறத அட்லாண்டாங்கிறத வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். இந்த மாதிரி இருக்குதா, இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எனக்கு போதும் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் இன்னொரு லெட் போடுறேன். இந்த மாதிரி இருக்குது, இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆரஞ்சன் டீலுக்கும் இந்த மாதிரி லெட்ஸ் இருக்கும். க்ரீன் கலரில் இருக்கா, இதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லெட்ஸ் பேக் என்னன்னா ப்ரீசெட் மாதிரி தான். ஓகேவா, உங்களுக்கு வந்து ப்ரீசெட்டாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை அப்ளை பண்ணுறேன்னா உங்களுக்கு ஆரஞ்சன் டீல் கிடச்சிரும். நீங்கள் லைட்டாக இன்டென்சிட்டி மட்டும் டியூன் பண்ணி நீங்கள் ஆரஞ்சன் டீல் கொண்டு வந்துடலாம். ஓகேவா, நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் நெட்டில் தேடினாலே ஆரஞ்சன் டீல் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ நான் உனக்கு ஒரு வெப்சைட் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தேன், அது வந்து மெயில் பண்ணுறேன் நாங்கள். ஓகேவா, 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸில் வந்து மெயில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் டைம் ஆகும். பெய்டுனா நீங்கள் டக்குன்னு எடுத்துடலாம். நான் பெய்டு வெப்சைட் காமிச்சேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, மேஜராக நீங்கள் ஃபஸ்ட் டைம் லேர்ன் பண்ணுறீங்கன்னா எல்லாமே ஃப்ரீயாக யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஓகேவா, கிராக் யூஸ் பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. கிராக் யூஸ் பண்ணுங்கள், ஃப்ரீயாக நீங்கள் வெப்சைட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ரீமியம் சொல்ல நீங்கள் ப்ரொஃபஷனலாக பண்ணும்போது கண்டிப்பாக இது ஒரு சாஃப்ட்வேர். ஓகேவா, அந்த சாஃப்ட்வேர் தான் உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு டூலாக இருக்குது. இந்த ஏர்ன் பண்ணுற டூலுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரீமியம் பே பண்ணுறது ஒரு எத்திக்கலாக கரெக்டுன்னு எனக்கு தோணுது. ஓகேவா, என்னோட பெர்ஸ்பெக்டிவில். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண அப்புறம் உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் வரும்போது எடிட்டிங் மூலியமா அமௌண்ட் வரும்போது நீங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே கிளாஸ். இவ்வளோதான் கலர் கிரேடிங். இந்த ஆட் எப்படி சொல்கிறது, ப்ரீமியர் ப்ரோவில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம். ஓகேவா, நீங்கள் வந்து இந்த ரெக்கார்டர் கிளாஸில் வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக இருக்காது. ஆனால் வந்து ரெக்கார்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஓவர் வியூ இருக்கும். கலருக்கு தேதி பற்றினா என்ன, கலர்ஸ் வந்து ஒவ்வொரு கலருக்கும் என்ன மீனிங் இருக்குது. ரெட்னா டேஞ்சரு, எல்லோனா வந்து ரொம்ப ஹாப்பின்னு அர்த்தம், க்ரீனுனா ஹீலிங்கு சொல்லிட்டு, க்ரீனுனா மணி அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே புரியும். ஓகேவா, அதனால் நீங்கள் போயிட்டு செக் பண்ணுங்கள், ரெக்கார்டர் கிளாஸ் செக் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இதில் டவுட்ஸ் இருக்கா இன்றைக்கி பார்த்ததில்ல எதாவது லேட்டும்? ஓகே, பக்கா. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா உங்களுக்கு வேறு ரெக்கார்டர் கிளாஸ்லையோ? நீங்கள் யாரெல்லாம் ரெக்கார்ட் கிளாஸ் எத்தனை முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுக்குறீங்களா? முடிச்சிட்டிங்கன்னா முடிச்சிட்டேன் எனக்கு கம்ப்ளீட்னு போடுங்க. இல்லை நான் முடிக்கல, நான் இவ்வளோ தான் முடிச்சிருக்கேன், 3/10 3/12 12 கிளாஸ் இருக்குது, 12 எவ்வளோ முடிச்சிருக்கீங்க, 4/12 அந்த மாதிரி போடுங்க. 4 கிளாஸ் முடிச்சிருக்கோம் 4, இல்லைனா வந்து 8 கிளாஸ் முடிச்சிருக்கேன்னா 8, இல்லை 2 கிளாஸ் தான் முடிச்சிருக்கேன் 2/12. ஓகே, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா, கமான் கமான் கமான், இங்கே இருக்கிற எல்லாரும் போடுங்க. லாஸ்ட்டாக லெட்ஸ் இம்போர்ட் பண்ண செகண்ட் ஆப்ஷன் ரிப்பீட் பண்ணுறீங்களா? ஓகே, நான் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா, என்டையர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து ரிமூவ் பண்ணிடுறேன், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். நன்னில் இருக்குது. ஓகேவா, ஆல்ரெடி பண்ண இந்த லுக்கே நமக்கு எடுத்துடுறேன். ஓகேவா, இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் கிரியேட்டிவ் பேனில் நன்னு ஒன்று இருக்குதா, இதை கிளிக் பண்ணிட்டு ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பிசியில் இருக்கிற நீங்கள் ப்ரீசெட் நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கியூப்னு சொல்லிட்டு ஃபார்ம் இருக்கும், டாட் லெட் அந்த இதாட் ஒன்று இருக்கும். ஆனால் மோஸ்ட்டாக கியூபில் தான் இருக்கும் நினைக்கிறேன், நான் யூஸ் பண்ணுறதுலாம் கியூபில் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இதில் வந்து நான் இப்போ லண்டன் சொல்லிட்டு ஒரு இது இருக்குதா ஷேர் பண்ணுறேன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இதை வந்து நீங்கள் டியூன் பண்ணிக்கலாம். ஓகேவா, நீங்கள் எப்படியே போட்டிங்கன்னா கேவலமாக இருக்கும். அதை வந்து இன்டென்சிட்டியை வந்து டியூன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். ஓகேவா.
இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. மோகனகுமரன் வந்து 10 கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. சுஷாந்தும் 10 கம்ப்ளீட் பண்ணாரு. ஓகேவா? நைஸ் நைஸ் ஜாப். இன்னும் கொஞ்சம் ஒரு இது மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. என்னது? ரோட்டோ பிரஷிங். ஓகேவா? அது நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கேரக்டர் அந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும் மட்டும் தெரிஞ்சிரும். ஸோ உங்களுக்கு பக்காவா ஒரு பேசிக்கா நல்லா தெரிஞ்சிரும். இப்போ லைவ் கிளாஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, அட்வான்ஸ்டா இருக்கிறதும் தெரிஞ்சிரும். ஓகேவா? நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. மோஸ்ட்டா நீங்க கோர்ஸ ஃபுல்லா நம்பிட்டு இருக்கிறது வந்து எப்படி சொல்றது? உங்களுக்கு பேசிக்கா உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஆனா நீங்க வந்து எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடணும். நீங்க வந்து ஸ்டாண்ட் அவுட் ஆகணும்னா, உங்க இன்ஸ்டா ஃபீடும் சரி, யூடியூப் ஃபீடும் சரி, ஃபுல்லா எடிட்டிங் பத்தி இருக்கணும். ஓகேவா? உங்களுக்கு தேவைப்படுற எல்லாமே இந்த கோர்ஸ்ல இருக்கும். ஒரு கிரியேட்டரா வந்து ஸ்டாண்ட் ஆகுறதுக்கு அண்ட் வந்து ஷைன் ஆகுறதுக்குமே இது எல்லாமே இந்த கோர்ஸ்ல இருக்க போகுது. ஆனா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணணும்னா, யூடியூப் வந்து எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. ஓகேவா? கோர்ஸ்ல இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஒரு சிலபஸா உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கிளாஸ் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்குள்ள எல்லா அசைன்மெண்ட்ஸும் முடிச்சிருங்க. ஸ்டோரி லிங்க்கு. நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் நீங்க இன்னைக்கு நைட் 11:00 வந்து நான் நெக்ஸ்ட் அசைன்மெண்ட்க்கான லிங்க் போடுறேன். ஓகேவா? அதுவும் ஜெனரேஷனுக்கு, வீடியோ ஜெனரேஷனுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கலர் கிரேடிங் ஒரு ஃபுட்டேஜ் கொடுத்து கலர் கிரேடிங் பண்ற அடுத்த அசைன்மெண்ட். ஓகே. இந்த 2 அசைன்மெண்ட் முடிச்ச அப்புறம் உங்களுக்கு 3 அசைன்மெண்ட் போலாம். ஓகேவா? ஃப்ரேமிங் அண்ட் காம்போசிஷனுக்கு வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் கிடையாது. ஸோ வந்து நீ இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க கேமரா எடுத்து ஒரு உங்க வீட்ல இருக்க ஆப்ஜெக்ட்ஸ வந்து ஓகேவா எடுத்து பாருங்க. ஓகேவா? ஸோ ஓகே டன். பாய் கைஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா?